அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னால், யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. ஆமாங்க, இந்த உலகத்தில் அம்மா, அப்பா, மனைவி தவிர வேறு யாருக்காகவும் நீங்கள் பெரிய அளவில் போராட தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே உங்களை கை விட்டுருவாங்க. நீங்கள் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது ஒரு சுண்டு விரலை கூட நீட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிறது பெரிய மகா தப்பு. உங்கள் கண்ணீருக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படின்றத முதல்ல பாருங்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு முறையும் நீங்களே ஃபோன் பண்ணி பேசுகிறது, ஒரு முறையும் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை செய்கிறது, ஒரு முறையும் யார்கிட்டையாவது சொல்லி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அவங்க உங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் ஒரு நாளும் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. நம்மளை நினைக்கிறாங்களா, நாம் தான் ஒரு நினச்சிக்கிட்டு கிடக்கிறோமே, அவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் தான் நினைப்பீங்க. ஆனால் அவங்க நீங்கள் இருக்கிறதையே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சா கூட அந்த மெசேஜை பார்க்க மாட்டாங்க. அந்த மெசேஜுக்கு ரிப்ளேவும் வராது. அது மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். நீங்கள் விடுற ஒரு சொட்டு கண்ணீரும் அந்த பர்டிகுலர் பர்சன் தகுதியானவங்களா அப்படின்றத தீர்மானிக்கணும். நீங்கள் வெறுமனே அவங்களுக்காக நீங்கள் அழுதிங்கன்னு சொன்னால் அது நோ யூஸ். ஏன்னா உங்கள் அன்புக்கு அவங்க தகுதியானவங்களே இல்லை அப்படின்னும்போது நீங்கள் ஏன் அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கணும்? அப்படிப்பட்ட ஆளுங்களை கட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருங்க. அது யாராக வேணால் இருக்கலாம். கட் பண்ணி விட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் சரி. நம்ம ஒரு முறையும் இழுத்து பிடிச்சின்னு இருந்தோன்னு வச்சுங்களேன், ஒரு முறையும் நம்ம அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு ஒரு முறையும் நாம் தான் இழுத்து அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டங்களா, நீங்கள் அவ்வளோ தூரம் பார்ப்பீங்க, கொல்லுவீங்க, அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துவீங்க, யோசிப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் வேறு ஒருத்தவங்க கூட அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ இது தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய யதார்த்தம் சொல்லப்போனால். ஸோ எல்லா நேரமும் ஏமாந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. உங்களுடைய கண்ணீருக்கு அந்த நபர் தகுதியானவரா அப்படின்ட்டு யோசித்து பாருங்கள். See you guys.